Welcome to Niaga. Please like, share and subscribe. எக்கனாமியோட 7 இம்பார்ட்டன்ட் பில்லர்ஸை பற்றி பார்த்துட்ருக்கோம். லாஸ்ட் வீடியோவில் நரசிம்மா கமிட்டி 1 அது அமைச்சதுக்கு உண்டான ரீசன்ஸ் இதை பற்றிலாம் பார்த்தோம். இந்த வீடியோவில் பேங்கிங் செக்டர் ரீஃபார்ம்ஸுக்காக அமைக்கப்பட்ட மிக முக்கியமான கமிட்டிஸ் எல்லாம் பார்க்கலாம். 1947 அப்புறம் கிட்டத்தட்ட 200 கமிட்டிஸ் பக்கம் உருவாக்குனாங்க. அந்த 200 ஒவ்வொரு ஏரியாவை பற்றி ரெக்கமெண்டேஷன்ஸ் கொடுத்தாங்க. அதில் மிக முக்கியமான கமிட்டிஸில் மட்டும் நம்ம இப்போ ஒரு ஓவர்வியூ பார்க்கலாம். 1947 அப்புறம் நிறைய வந்த கமிட்டிஸில் மிகவும் முக்கியமான லேண்ட்மார்க் கமிட்டி அப்படின்னு பார்த்தீங்கன்னா ரங்கராஜன் கமிட்டி. ரங்கராஜன் கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ. இந்த கமிட்டி 1980 போட்டாங்க. ரங்கராஜன் ஆஃப்டர் த ரிட்டைர்மெண்ட் ஆஸ் கவர்னர் ஆஃப் ஆர்பிஐ ஆந்திர பிரதேஷோட கவர்னராகவும் இருந்தார். அதுக்கு முன்னாடி தான் இந்த கமிட்டி அமைக்கப்பட்டுச்சு. இந்த கமிட்டியில் ஒரு லேண்ட்மார்க் கமிட்டி ஏன்னு கேட்டால் இந்த பேங்க் மெக்கானிசத்தை பற்றி இவர் நிறைய அவரோட ரெக்கமெண்டேஷன்ஸில் கொடுத்துருந்தார். அந்த காலகட்டங்களில் இந்த கமிட்டியோட ரிப்போர்ட்ஸ் வந்த காலகட்டங்களில் பரவலாக ஒரு ஸ்ட்ரைக் சூழல் நிலவுச்சு பை த ட்ரேட் ஆர்கனைசேஷன்ஸ். அவங்க என்ன நினச்சாங்கன்னா, இந்த பேங்க் மெக்கானிசேஷன்ஸ் பண்ணும்போது ஆள் குறைப்பு நடவடிக்கைகள் நடக்கப்படும், இதனால் வேலை இழக்கும் சம்பவங்கள்லாம் நடக்கும், எம்ப்ளாய்மெண்ட் ஜென்ரேஷன் கம்மியாகும் அப்படின்னு நினச்சாங்க. பட் அந்த பேங்க் மெக்கானிசம் தவிர்க்க முடியாத ஒரு சூழ்நிலையாக தான் இருந்துச்சு. இதனுடைய பிரதிபலன்களை நம்ம இப்போவும் அனுபவிச்சுட்ருக்கோம். முதல்ல பேங்க் மெக்கானிசேஷன் ஆகணும் அப்படின்ட்டு ஒரு ஹிண்ட்டு கொடுத்தது இந்த கமிட்டி தான். இப்போ மெக்கானிசேஷன் ஆகாத ஒரு பேங்க் நிலவி இருந்தால் இன்றைய சூழ்நிலையில் எப்படி இருந்திருக்கும் அப்படிங்கிறது நம்மளால் கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாது. தென் அதுக்கப்புறம் 1991 போட்ட நரசிம்மா கமிட்டி ஃபஸ்ட் ஒன், அதை நம்ம ஆல்ரெடி பார்த்துட்டோம். நரசிம்மா கமிட்டி 2 1998 வந்துச்சு. அதை பற்றியும் நம்ம பார்க்கணும். இந்த நரசிம்மா கமிட்டி மிக முக்கியமான ஒரு கமிட்டி. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, சில ஃபினான்ஷியல் இன்க்ளூஷன் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் ஒன். அதுக்கு வித்துட்டது இந்த நரசிம்மா கமிட்டி தான். அண்டு தாமோதரன் கமிட்டி. தாமோதரன் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும். ஹீ வாஸ் செபியோட சேர்மனாக இருந்தார். அதுக்கு முன்னாடி ஆர்பிஐயில் இருந்தார். அண்டு இஸ் அ வெரி ஃபேமஸ் எக்கனாமிஸ்ட். அண்டு இன் ஹிஸ் கமிட்டி ரிப்போர்ட் ஹீ ரெக்கமெண்டட் இந்த கஸ்டமர் சர்வீசஸை பற்றி, அதோட என்ஹான்ஸ்மெண்ட்டை பற்றி நம்ம அவரோட கமிட்டி ரிப்போர்ட்லேருந்து நம்ம தெரிஞ்சுக்கலாம். அண்டு எம்பி நாயர் கமிட்டி, இவர் இந்த ப்ரியாரிட்டி செக்டர் லெண்டிங்கை பற்றி சொன்னார். அதாவது பேங்கிங்கோட லோன்ஸ் ஒரு செக்டரை சார்ந்து இருக்கணும், ஒரு குறிப்பிட்ட நாட்கள் வரைக்கும் ஒரு செக்டரை சார்ந்து இருக்கணும், அந்த செக்டர் டெவலப் ஆனதுக்கப்புறம் அடுத்த செக்டருக்கு போகணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு சைக்ளிக் மெத்தடில் இந்த ப்ரியாரிட்டி லெண்டிங்ஸ் மெத்தட் இருக்கணும், ஒரு ப்ரியாரிட்டைஸ் செக்டர் லெண்டிங் மெத்தட் இருக்கணும். காலத்திற்கு தகுந்த மாதிரி ஒரு ட்ரெண்டில் எந்த செக்டருக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்கணும், அது கவர்மெண்ட்டோட கைட்லைன்ஸோட ஆர்பிஐ எப்படி அதை இம்ப்ளிமெண்ட் பண்ணி அந்த ப்ரியாரிட்டி செக்டரை டெவலப் பண்ணணும் அப்படிங்கிறத பற்றிலாம் இதில் டிஸ்கஸ் பண்ணார். அண்டு சலபதி ராவ் கமிட்டியில் பார்த்தா ரீஸ்ட்ரக்சர் ஆஃப் ஆர்ஆர்பி பேங்க்ஸ். அதாவது நரசிம்மா கமிட்டியில் ஆர்ஆர்பி பேங்க்ஸு எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டு பற்றி பேசினாலும் அது பின்னாடி காலகட்டங்களில் அதை அக்செப்ட் பண்ணிட்டு நிறைய கோஆப்ரேட்டிவ் பேங்க்ஸு, ரூரல் டெவலப்மெண்ட் பேங்க்ஸு அண்டு டீசென்ட்ரலைசேஷன் ஆஃப் ஆர்பிஐ பண்ணி நபார்டு மாதிரியான இதெல்லாம் உருவாக்கினாலும் சில ரீஸ்ட்ரக்சரிங்கெல்லாம் அதுக்கு தேவைப்பட்டுச்சு. அதெல்லாம் பார்த்திங்க அப்படின்னா இந்த சலபதி ராவ் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸ் எல்லாம் இருந்துச்சு. ஸோ தீஸ் கமிட்டிஸ் ஆர் வெரி இம்பார்ட்டண்ட் அண்ட் தே ஹாவ் மேட் சம்திங் டிஃப்ரெண்ட் இன் இந்தியன் பேங்கிங் செக்டர். இதில் ரங்கராஜன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன்ஸை பற்றி பார்க்கணும் அப்படின்னா, இட்ஸ் a வெரி வெரி இம்பார்ட்டண்ட் ரெக்கமெண்டேஷன். எந்த காம்படிட்டிவ் எக்ஸாம் எடுத்தாலும் ரங்கராஜன் கமிட்டியை பற்றிய நாலேஜ் இல்லாமல் நம்ம அந்த காம்படிட்டிவ் எக்ஸாமை ஃபேஸ் பண்ண போகக்கூடாது அப்படிங்கிறது
எப்படி சொல்கிறது, ஒரு இம்பார்ட்டண்டான ஒரு திங். இதை கண்டிப்பாக இதை பற்றி தெரிஞ்சுக்கணும். நிறைய காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸில் இதை பற்றி கேட்டிருக்காங்க. கொஸ்டின்ஸ் வந்து டைரெக்டாகவும் இருக்கும். யூபிசி லெவலில் வரும்போது அந்த மேட்ச் த ஃபாலோயிங் மாதிரி கொடுத்துருப்பாங்க. இந்த கமிட்டி எதுக்கு, அந்த கமிட்டி எதுக்கு. ஸோ ரங்கராஜன் கமிட்டியோட கிளியர் பிக்சர் நாலேஜ் இல்லாமல், கிளியர் பிக்சரான ஒரு நாலேஜ் இல்லாமல் நம்ம எந்த காம்படிட்டிவ் எக்ஸாமையும் நம்ம வந்து ஃபேஸ் பண்ண முடியாது. ஸோ இந்த கமிட்டியில் வந்து என்னென்ன சொன்னாங்க அப்படின்னா, இட்ஸ் அ லேண்ட்மார்க் கமிட்டி. எஸ் ஆல்ரெடி ஐ டோல்ட் யூ, இது ஒரு லேண்ட்மார்க் கமிட்டி இன் இந்தியன் பேங்கிங் ஹிஸ்ட்ரி. இட் வாஸ் கான்ஸ்டிடியூட்டட் இன் த இயர் 1980s. ஃபஸ்ட்டு வந்து 1980s தான் வந்து இதை வந்து கான்ஸ்டியூட் பண்ணாங்க. அப்புறம் வந்து இந்த 1985 to 1989 வரைக்கும் இந்த 5 year டேர்ம்ஸ், ஓவர் 5 year டேர்ம்ஸ் இது எக்ஸிஸ்ட் ஆச்சு. இந்த ஃபஸ்ட்டு பேஸ் என்ன, இவரோட ரெக்கமெண்டேஷன்ஸில் என்ன சொல்கிறாருன்னா, இந்த ஃபஸ்ட்டு பேஸ் மெக்கானிசேஷனில் வந்து நீங்கள் ஃபுல் ஃப்ளெஜ்டாக ட்ரேட் யூனியன்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப தடை போட்டுட்டு இருந்தாங்க. ஃபுல் ஃப்ளெஜ்டாக பண்ணுறக்கும் நம்மளால் முடியாது. நிறையா வந்து சாஃப்ட்வேர் எக்யூப்மெண்ட்ஸு, ஹார்ட்வேர் எக்யூப்மெண்ட்ஸு நிறையா வாங்க வேண்டியிருக்கும். நிறைய பேர்டன் வந்து அந்த பேங்க்ஸுக்கு இருக்கும். ஸோ அதனால பேஸ் வைஸ் இதை வந்து நம்ம பண்ணணும் அப்படின்ட்டு ரங்கராஜன் கமிட்டியில் வந்து அட்வைஸ் பண்ணாங்க. அவங்க வந்து என்ன சொன்னாங்கன்னா, ஃப்ரண்ட் ஆஃபீஸை வந்து முதல்ல வந்து ஆட்டோமேஷன் பண்ணுங்கள், ஆட்டோமேட்டிக்காக பண்ணுங்கள். அதில் என்ன ஆகும்னா, ஒரு கஸ்டமர் உள்ளே வந்த உடனே அவருக்கு இந்த டோக்கன் கொடுக்குறது, அப்புறம் வந்து மற்ற ஹேண்டலிங் பண்ணுறது, அவர் க்யூவுக்கு கொண்டு வர வைக்கிறது, இந்த மாதிரியான சிஸ்டம்லாம் வந்து ஒரு ஆட்டோமேஷன் பண்ணிடலாம், ஒரு மெக்கானிசேஷன் பண்ணிவிட்டு மற்ற என்ட்ரிஸ் இதெல்லாம் வந்து மேனுவலாகவே பண்ணிக்கலாம் அப்படின்னு சொன்னாங்க. அட் த லாஸ்ட் பேங்கிங் இந்த ஈவினிங் செஷனில் வந்து நம்ம அந்த சம்மரி வந்து ஒவ்வொரு நாளும் எடுத்துகிட்ருப்பாங்க. அப்போ வந்து அந்த க்ளோசிங், அதுக்கு பேர் க்ளோசிங் சொல்லுவாங்க, அந்த மெக்கானிசேஷன் அதை வந்து அந்த ஜென்ரல் லெஜரை வந்து மெக்கானிசேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்த ரங்கராஜன் கமிட்டியில் சொன்னாங்க. இதெல்லாம் வெரி வேலிடான ரெக்கமெண்டேஷன்ஸ். இதெல்லாம் இம்ப்ளிமெண்ட் செய்யப்பட்டுச்சு. அப்புறம் வந்து ரங்கராஜன் கமிட்டி பேஸ் 2 ஒன்று வந்துச்சு. இந்த செகண்ட் ரவுண்ட் கான்ஸ்டிடியூட்டட் இன் 1988 தான் வந்து இந்த ரங்கராஜன் கமிட்டியோட செகண்ட் பேஸை வந்து பண்ணாங்க. அதாவது இதில் வந்து டீட்டெயில்டு பெர்ஸ்பெக்டிவ் பிளான் ஃபார் கம்ப்யூட்டரைசேஷன் ஆஃப் பேங்க்ஸை பற்றி சொல்லியிருக்கிறாங்க. டீட்டெயில் பெர்ஸ்பெக்டிவ் அப்படி என்னென்னா, முதல்ல வந்து இந்த ஃப்ரண்ட் ஆஃபீஸை வந்து மெக்கனைஸ் பண்ணுறதை பற்றி பேசப்பட்ட ரங்கராஜன் கமிட்டி இந்த செகண்ட் பேஸில் வந்து என்ன சொல்கிறாங்க அப்படின்னம்னா, இட் ஷுட் பி எக்ஸ்டெண்டட். அதாவது இந்த நம்ம பண்ணக்கூடிய அந்த டே டு டே ஒர்க்கு, பேங்க்கில் நடக்கக்கூடிய எல்லா ஆக்டிவிட்டீஸையும் வந்து கம்ப்யூட்டரைஸ்டு பண்ணணும் அப்படிங்கிறத சொன்னாங்க. அண்டு ஆட்டோமேஷன் வந்து பேங்க்குள்ளே மட்டும் இல்லாமல் பேங்க்குக்கு வெளியே ஏடிஎம்ஸு கொண்டு வரணும். அப்புறம் இந்த SWIFT அப்படிங்கிறத, சிஸ்டமேட்டிக் வேர்ல்டு இன்டர்நேஷ்னல் ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தடை கொண்டு வரணும். அப்புறம் மெயில் சிஸ்டத்தை கொண்டு வரணும். அப்புறம் வந்து இப்போ நம்ம யூஸ் பண்ணிகிட்ருக்க நெஃப்ட்டு இந்த மாதிரியான இந்த ஃபண்ட் ட்ரான்ஸ்ஃபர் மெத்தட்ஸ் எல்லாம் கொண்டு வரணும் அப்படிங்கிற ரெக்கமெண்டேஷன்ஸ் வந்து அவங்க சொன்னாங்க. அந்த கமிட்டி ரெக்கமெண்டட் 2000 2500 பிரான்ச்சஸ் லொக்கேட்டட் அட் அர்பன் அண்ட் மெட்ரோபாலிட்டன் சென்டர் டு பி ஃபுல்லி கம்ப்யூட்டரைஸ்ட். இவங்க வந்து இதையும் ஒரு பேஸில் தான் சொன்னாங்க. ஒரு பேஸ் மெத்தடில் ஃபஸ்ட்டு ஒரு 2500 ஒரு 2500 பிரான்ச்சஸை வந்து ரூரல் ஏரியா இல்லாமல் அர்பன் அண்ட் மெட்ரோபாலிட்டன் ரீஜியனில் இருக்கக்கூடிய பேங்க்ஸுகளுக்கு ஃபஸ்ட்டு பண்ணுங்கள். அதுபோக ரீஜனல் ஆஃபீஸ், ஜோனல் ஆஃபீஸ், ஹெட் ஆஃபீஸை வந்து கம்ப்யூட்டரைஸ் பண்ணுங்கள், இந்த ஃபஸ்ட்டு பேஸில் பண்ணுங்கள் அப்படின்னு கொடுத்தாங்க. அண்ட் தே ஆல்சோ ரெக்கமெண்டட் இன்டர் அண்ட் இன்ட்ரா பேங்க் ட்ரான்சாக்ஷன் யூஸிங் பேங்க் நெட் செட்டப் பை ஆர்பிஐ. பேங்க் நெட் ஆர்பிஐ வந்து பேங்க் நெட் செட்டப் பண்ணி பேங்க்குகளுக்கு உள்ள இடையேயான பேங்க்குகள், ஒரே பேங்க்கு, அதாவது எஸ்பிஐன்னா எஸ்பிஐக்குள்ளே, அப்புறம் இன்ட்ரா பேங்க்கு எஸ்பிஐலிருந்து வேறு பேங்க்குகளுக்கு போகக்கூடிய அந்த டிரான்சாக்ஷன்ஸை வந்து பேங்க் நெட் யூஸ் பண்ணி பண்ணுங்கள் அப்படின்னு ரெக்கமெண்டேஷன் பண்ணாங்க. அண்ட் தே ஆல்சோ ரெக்கமெண்டட் இன்ஸ்டலேஷன் ஆஃப் ஏடிஎம்ஸ் அட் ஏர்போர்ட், ரயில்வே ஸ்டேஷன்ஸ், இதை பற்றிலாம் சொன்னாங்க. இப்போ இந்த கமிட்டி வந்து இட்ஸ் a வெரி இம்பார்ட்டண்ட் கமிட்டி. இன்றைக்கி டேட்டில் வந்து எவ்வளோ ஏடிஎம் மிஷின் சந்துக்கு இருக்குது அப்படின்னா இந்த ரங்கராஜன் கமிட்டியோட ரெக்கமெண்டேஷன் காரணமாக மட்டுமே இதெல்லாம் நடந்துச்சு. ஸோ இட் இஸ் a வெரி வெரி இம்பார்ட்டண்ட்டான ஒரு கமிட்டி.
ரங்கராஜன் வந்து மிகவும் ஒரு முற்போக்கு சிந்தனை உள்ளவர். குளோபலைசேஷனை வந்து ஹீ ப்ரெடிக்டட். ஃப்யூச்சரில் வந்து மணி டிரான்சாக்ஷன் எந்த விதமான ரெஸ்ட்ரிக்ஷன்ஸ் இல்லாமல் ஃபாஸ்ட்டாக நடக்கணும் அப்படின்னா மெக்கனைசேஷன் பண்ணால் மட்டும்தான் முடியும் அப்படிங்கிறத சொன்னாங்க. இது இப்போ இருக்கக்கூடிய இந்த மணிலெஸ் டிரான்சாக்ஷன்ஸ் எல்லாத்துக்குமே வந்து இப்போ போயிட்டுருக்கிற இந்த பேஸுக்கு வந்து முக்கியத்துவம், அதாவது ஒரு ட்ரிகர் கொடுத்தது வந்து இந்த ரங்கராஜன் கமிட்டி தான். ஸோ இட்ஸ் a very very important committee. So in the next video we will see about the நரசிம்மாஸ் கமிட்டி. நரசிம்மா கமிட்டி 2ல் வந்து என்னென்ன சொன்னாங்க அப்படிங்கிறத வந்து இந்த கம்மிங் வீடியோஸில் பார்க்கலாம். தேங்க்யூ, பாய்.